ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸில் வந்து தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எமோஷ்னலாக வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த பிக் பாஸில் லாஸ்ட் வீக்கில் வந்து ஏவி வந்து போடுவாங்க, 3 ஏவி போடுவாங்க. அதில் இன்றைக்கி முதல் ஏவி போட்டிருக்காங்க. அதில் வந்து எமோஷ்னலாக ஏதோ போட்டிருக்காங்க அந்த ஏவியில். இன்னும் ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸ் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, இங்கே மட்டும் இல்லை வெளியே போயும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து யாரோடது, ஒரே ஒருத்தங்களை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போது சிலவங்களுக்கு 2 பேர் இருக்கும். இப்போ விக்ரம் எடுத்துட்டா சுபிக்ஷா, கனி 2 பேரை சொல்லுவார். அதுக்காகவே பிக் பாஸ் வந்து இதில் செக் வச்சுருக்காரு. என்னென்னா ஒருத்தங்களை மட்டும்தான் சொல்லணும். இப்போ வந்து வாட்டர்மெலன்ட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், முன்னாடி கேட்டால் பார்வதியை சொல்லியிருப்பார். இப்போ வந்து திவ்யா, சபரி இந்த மாதிரிப்பட்டவங்களெல்லாம் அடிக்கிடுவார். அதனால தான் ஒருத்தங்களை மட்டும் சொல்லணும்னு பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து திவ்யா வராங்க. திவ்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே மட்டும் இல்லை வெளியேயுமே ஆதிரவன் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க, இங்கேயுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க கூட நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து தொடரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க. அழுத உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓடி வந்து ஹக் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. விக்ரம் அதே தான், சுபிக்ஷாவை சொல்லலை, முக்கியமாக கனியை வந்து சொன்னார். வெளியே போய் நீ என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணலை அப்படின்னா உன்னை கொன்னே விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உரிமையோடு பேசிகிட்டு இருந்தார். அவங்கள பார்க்கும்போது ஒரு ரியலாக அக்கா தம்பி பாசம் அந்த மாதிரி தான் தெரியுது. அப்புறம் சுபிக்ஷா வந்து யாரை சொன்னாங்க அப்படின்னா வியனாவை சொல்கிறாங்க. வியனை ஏற்கனவே வன்ம அவளத்தையும் கக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் சுபிக்ஷா வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப ஃபீலிங்ஸில் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சபரி கனியை சொல்லுவார் இல்லை விக்ரமை சொல்லுவார் அந்த மாதிரி நினச்சிருந்தா அவர் வந்து யாரை சொன்னார்னா எஃப்ஜேயை தான் சொன்னார். எஃப்ஜே கூட இங்கே மட்டும் இல்லை வெளியேயும் போய் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து லைஃப் லாங் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா துஷார் வந்து ரொம்ப அழுதுருப்பார். அரோரா கூட தான் நான் லைஃப் லாங் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பார். அதை பார்த்துட்டு அரோராவும் ரொம்ப ஃபீலாக வந்து அழுதுருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெமி வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஒருத்தங்களுக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டேன், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டேன் அப்படின்னா அவங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் என்னால் ரொம்ப தாங்க முடியாமல் போயிடும் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆதிரை வந்து யாரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அரோராவை தான் சொல்லியிருப்பாங்க. அரோரா கூட தான் நான் வெளியே போயும் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் ஆதிரை வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க. இதில் வந்து எல்லாருமே அழுதுட்டு தான் இருக்காங்க. அந்த ஏவியில் அப்படி என்ன தான் போட்டாங்கன்னு தெரியவே இல்லை. அப்சரெல்லாம் பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் தான் இருந்தாங்க. அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. அவங்க வந்து வியனா தான் எனக்கு இங்கே கிடச்ச ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவள் கூட தான் நான் வெளியே போயும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சாண்ட்ராவெல்லாம் யாருமே சொல்லவே இல்லை. அவங்க வந்து ரொம்ப அமைதியாக இருந்து பார்த்துட்ருக்காங்க. சாண்ட்ராவை யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஏற்கனவே இந்த வீட்டில் அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால் சாண்ட்ராவை சொல்ல வாய்ப்பே இல்லை. திவ்யாவை கண்டிப்பாக யாரும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து ப்ரோமோவில் காட்டவே இல்லை. வினோத் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், கமருதீனை தான் சொல்லியிருப்பார். வினோத் கமருதீன் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். மக்கள் எல்லாத்துலேயுமே கேட்டிருந்தா அவங்கள தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் தான் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக பிக் பாஸ் ஹவுஸ்லேயே வந்து இருந்தாங்க. இப்போ கமருதீன் பார்த்திங்கன்னா ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போனதுக்கு அப்புறமும் மக்கள் வந்து கமருதீனுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஏன்னே தெரியல. பார்வதி ஏற்கனவே உள்ளே வச்சு சொல்லியிருப்பாங்க, நம்ம 2 பேருமே இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணும்போது என்னை வந்து மக்கள் வேறு மாதிரி பார்ப்பாங்க, உன்னை வந்து மக்கள் வந்து வேறு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது வெளியே வந்து பார்க்கும்போது இது சாதாரணமாக ஒன்று நடக்கிற மாதிரி இருக்குது. பார்வை வந்து வெளியே காணவே இல்லை. ஆனால் கமருதீன் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட் வச்சுருக்கிறாரு. நிறைய பேர் போய் கமருதீனை வந்து மீட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக டான்ஸ்லாம் ஆடி இருக்கிறாரு. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவோட எவிக்ஷன். அங்கே வந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாஸ் இன்னைக்கு சாண்ட்ராவோட எவிக்ஷன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன்ட்ட நிறைய பேர் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கமருதீனை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.